சிவகங்கையில ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல 2வது லாக்கப்படுது. அந்த அஜித்குமார்னு ஒருத்தர் அந்த காவலாளி அதை நம்ம ஏற்கனவே நாங்க வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரானவங்க அடுத்த லாக்கப் ரெண்டு லாக்கப் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கு. எனக்கு நடவடிக்கை பாருங்க நீங்க அதுல நீங்க அந்த மடப்புற வழக்குலையா மிக கடுமையான நடவடிக்கை, சாத்தான்குளம் வழக்குல மிக கடுமையான நடவடிக்கை. இன்னைக்கு வரைக்கும் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி வரைக்கும் இன்னைக்கு வெளியே வராமல் இருக்காங்க. காவல்துறை மனிதர்கள் தானே, அவர்கள் தவறு செய்கிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். எந்த இடத்துல அரசு குறிப்பாக முதலமைச்சர் எந்த இடத்துலையாவது குற்றத்துக்கு துணையாகவோ குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கவோ தன்னுடைய கட்சிக்காரர்கள் என்பதற்காக இரக்கம் காட்டவோ இல்லாத ஒரு நேர்மையான நடுநிலைவாதி, எதிர்க்கட்சி மீதே பொய் வழக்கு போடாத ஒரே ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். இப்போ இவ்வளவு போராட்டங்களை நடத்துகிறாங்க, எங்கேயாவது போலீஸ் அனுமதி மறுக்குதா? இல்லை, அனுமதி கொடுக்குறாங்க. இன்றைக்கி இத்தனை போராட்டங்கள், இன்றைக்கி அரசு தமிழ்நாடு அரசு தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது, முதலமைச்சர் தான். இத்தனை போராட்டங்களை நடத்துகிறீங்க, எங்கேயாவது நாங்கள் தலையிட்டு காவல்துறை இல்லவே இல்லை. அப்போ எத்தனை போராட்டங்களை வேண்டுமானாலும் நடத்துவதற்கான சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தின்படி அரசு இயந்திரத்தை நடத்துகிற மாண்புமிகு முதல்வர் தளபதியாரை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் கட்டுப்படுத்தணும், போதை புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முந்தைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் இந்த போதைப் பொருட்கள் தாராளமாக தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவியதற்கும் கதவை திறந்து வழிவகை செய்ததும் எடப்பாடியோடைய அரசு தான். அப்போ தான் நீங்கள் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ காவல்துறை தமிழ்நாட்டினுடைய சென்னை கமிஷனராக இருந்த, ஆணையாளராக இருந்த எங்கள் சார்ஜ் இருந்தார் ஐயா. அப்பொழுது அமைச்சர் எங்க விஜயபாஸ்கரன் இருந்தாரு. கடுமையான வழக்கு இப்பவும் அது நீதிமன்றத்தில் சிபிஐயில் இருக்குல்ல. அப்ப நீங்க எல்லா நம்முடைய அதிமுக காலத்தில் பொள்ளாச்சியில் பாலியல் குற்றச்சாட்டு கடுமையாக இரையாகி அதனுடைய அங்க இருக்கிற மேற்கு மண்டலத்தில் அந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீதே புகார் இல்லையா? அப்ப முதலமைச்சர் எடப்பாடி குற்றவாளிகளை காப்பாற்றியதுக்கான தோற்றம் அங்கு வந்து அதனால அதிமுக பல சிக்கல்களை சந்திச்சிச்சு. அப்பெல்லாம் நீங்க எடப்பாடி கையில் இருந்த அதிமுக ஏன் அவருடைய போலீஸ் பொள்ளாச்சியில் எப்படி நீங்கள் அந்த சம்பவம் நடக்க அனுமதிச்சது? ஆகவே அது அதிமுக திமுகங்கிற பாகுபாடு பார்க்கல. ஸ்டெர்லைட்டில் நீங்கள் சாத்தான்குளத்தில் 2 பேர்த்த அடிச்சு உங்கள் காவல்துறை கொள்ளும் போது உங்கள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ எப்படி அங்கே 2 பேர்த்த நீங்கள் கொண்டீங்க? அதனால நாங்க வந்து இதை நாங்க அரசியலா பார்க்கல. குற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அரசு முயற்சி பண்ணுது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு, பொதுமக்கள் மத்தியில் அவதூறை பரப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அதை தாட்டு மக்கள் பொங்கல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கம் தொடர்பான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்ட வியூகம் அது தலைகீழாக மாறியது போல ஒரு தோற்றம் உருவாகிவிட்டது. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வாறு இருக்கிறது, அதை அதிமுகவின் இந்த முதல் போராட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த முதல் போராட்டம் மக்களிடம் எடுத்து செல்வதில் அது வெற்றி பெற்றதா நினைக்கிறீங்களா சார்? அமைச்சரே ஆபாசமா பேசுறாரு சார். நீங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படவே இல்லை, எந்த பெண்களும் பாதிக்கப்படவே இல்லை என்ன அண்ணன் தங்க சொன்னார்னா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மிகப்பெரிய ரணகளத்தை நீங்க இல்ல புரியுதுங்க. அதாவது உண்மை சொன்னா 2 வயது சிறுமியில் இருந்து 80 வயதான முதியவர் வந்து இன்னைக்கு வந்து பாலியல் செயலுக்கு ஆளாகிறாங்க. ஆனா நடவடிக்கை திமுக தான் அங்க உடந்தையா இருக்காங்க. பல இடங்கள்ல திமுக உடந்தையா இருந்து நடவடிக்கை இல்லைங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பெண் காவலர் மீது இதே ஒரு செயல் வந்ததுங்க, நடவடிக்கை எடுத்தாங்களா? அவங்க திமுக வழக்கே வாபஸ் சொன்னாங்க. ஏன் வேணாங்க? இப்ப நீங்க பொள்ளாச்சி சொன்னீங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது யாருங்க? அப்போ அந்த அளவுக்கு நீங்க அன்னைக்கு எம்எல்ஏ இருந்தீங்க, நீங்க கூட வந்து பாராட்டி பேசுனீங்க அன்னைக்கு. அப்போ அன்றைக்கு இருந்த அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்துங்க, சிபிஐ விசாரணைக்கு தைரியமா உத்தரவிட்டது. இவன் மறுக்கல. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதிமன்றமே சொல்லி கூட திமுக அரசு மறுத்ததுங்க. அப்ப என்ன காரணம்? திமுக போராட்டம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உடந்தையாக இருந்து திமுக தான். எனவேதான் இன்னைக்கு அதிமுக கடுமையாக சிறையில் இருக்காரு. ஏன் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்காரு? வேற வழி இல்லைங்க. அதிருப்தி. நீங்க சொல்றது சரியா, இந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு. ஆனா தனியரசோட வாதம் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை இல்ல. ஞானசேகரன் அவரை அதிமுக யார் அந்த சார் என்று கடுமையாக போராடிய பிறகுதான் அது ஒரு நாள் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் கடுமையாக போராடி அதுமே பாத்தீங்கன்னா அந்த செல்போனை எல்லாம் பறிமுதலே பண்ணல. நிறைய தவறுகளை செய்ததற்கு திமுக அரசு வாய்ப்பு ரூபாய் கொடுத்து சார்
உண்மையிலேயே காவல்துறையின் கையில் கட்டப்பட்டிருக்கிறது. அம்மா ஆட்சியும் சரிங்க, எடப்பா ஆட்சியும் சரி, கடுமையான நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் கரைவேசியோட காவல் நிலையத்திற்கு யாருமே போக மாட்டாங்க. அதனால இன்றைக்கு முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆதிக்கத்தில் தான் காவல் நிலையமும் அரசு அலுவலகமும் இயங்குகிறது. எனவேதான் தவறுகள் நடக்குங்க. எனவே இந்த தவறுகளை தடுக்க குறித்தான்